வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 3 ஆண்டுகளுக்குள் மின்சார கட்டணத்தை 1/3 பங்காக குறைக்கும் திட்டமுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் நஜித் இந்திக தெரிவிப்பு. அமெரிக்கா இலங்கை பொருட்கள் மீது சமீபத்தில் விதித்த 20% வரி தொடர்பான விளைவுகளை முன்வைத்து இடம்பெற்றுள்ள முக்கிய கலந்துரையாடல். இலங்கை இஸ்ரேலின் ஒரு காலனியாக மாறி வருகிறது என்று பாராளுமன்ற உறுப்பினர் எம் மரிக்கார் கடுமையான விமர்சனம். ஏதேனும் ஒரு சம்பவத்தை தூக்கி பிடித்து வடக்கில் மீண்டும் இனவாத அரசியலை எழுப்ப முயல்கின்றார்கள் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டு. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் நஜித் இந்திக தமது கட்சியின் கொள்கை அடிப்படையில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி 3 ஆண்டுகளுக்குள் மின்சார கட்டணத்தை 1/3 பங்காக குறைக்கும் திட்டம் உள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பாக சிலர் உண்மைக்கு மாறான தகவல்களை தவறாக பரப்ப முயற்சிக்கின்றார்கள் என்றும் திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட வேண்டிய இந்த கட்டண குறைப்பை சிக்கனமாகவும் நிலைத்தன்மையுடனும் செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். மின் கட்டணத்தை வெறுமெனவே குறைப்பது எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தும் வகையில் நடைமுறையில் சாத்தியமற்றது என்றும் அவர் விளக்கியிருந்தார். இத்துடன் கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட கட்டண குறைப்புகள் மின்சார சபைக்கு இன்னமும் தாக்கங்களை ஏற்படுத்தி வருகின்றன என்றும் அது ஒரு எச்சரிக்கையாக விளங்க வேண்டும் என்றும் நஜித் இந்திக சுட்டிக்காட்டியிருந்தார். தற்போதைய அரசாங்கத்திடமிருந்து மக்கள் நிலையான மற்றும் நியாயமான மின்சார கட்டண குறைப்பை எதிர்பார்க்கின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்கா இலங்கை பொருட்கள் மீது சமீபத்தில் விதித்த 20% வரி தொடர்பான விளைவுகளை முன்வைத்து ஒரு முக்கியமான கலந்துரையாடல் நேற்று இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் வரி உயர்வால் ஏற்படும் நேரடி தாக்கங்கள், இலங்கையின் முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் சந்திக்கும் நஷ்டங்கள் மற்றும் உற்பத்தி செலவுகள் உயர்வு தொடர்பான முக்கிய அம்சங்கள் விரிவாக ஆராயப்பட்டது. அண்மை காலங்களில் அதிக அளவில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஆடை தொழில்துறை, தேயிலை, விவசாய பொருட்கள் மற்றும் கடலுணவு தயாரிப்புகள் போன்ற பிரிவுகள் இந்த வரி காரணமாக கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என்று கலந்துரையாடலில் குறிப்பிடப்பட்டது. இவ்வாறு வர்த்தக நன்மைகள் குறையும் சூழலில் நிலைமையை சமாளிக்க வழிகாட்டும் தீர்வுகள் குறித்தும் விரிவாக விவாதம் நடத்தப்பட்டது. அதில் புதிய சந்தைகள் தேடல், ஏற்கனவே உள்ள வர்த்தக உடன்பாடுகளை மீளாய்வு செய்தல் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்தல் போன்ற நடவடிக்கைகள் முக்கியமாக பேசப்பட்டன. இதன்போது ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க கருத்து தெரிவிக்கையில், இந்த வரி சவாலுக்கு எதிராக நிலைத்த தீர்வுகளை உருவாக்க ஏற்றுமதி துறையில் ஒருமித்த செயல்பாடும் அரசு மற்றும் தனியார் துறைகளின் நெருக்கமான ஒத்துழைப்பும் அவசியம் என்று வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற இலங்கை மின்சார திருத்த சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், இஸ்ரேல் ராணுவத்தில் பங்கேற்ற யுத்த குற்றவாளிகள் மன நிறைவு பெறுவதற்கு இலங்கைக்கு வருவதாக கூறினார். இவ்வாறாக வருபவர்களுக்கு இலவச விசா வழங்கும் அரசாங்க நடவடிக்கை கேள்விக்குறியாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்து அவர் மேலும் கூறுகையில், மக்கள் விடுதலை முன்னணியின் எதிர்க்கட்சியாக இருந்தபோது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தியிருந்தது. ஆனால் இன்று அது தன் நிலைப்பாட்டை மாற்றி பல கொள்கைகளுக்கு இடையே குழப்பம் அடைந்துள்ளது. அருகம்பை பகுதியில் தற்போது இஸ்ரேலியர்களுக்கான ஹோட்டல்கள் உருவாகி வருகின்றன. அவை உள்ளூர் மக்களுக்கு அணுக முடியாதவையாகவும் வெளிநாட்டவர்களுக்கு மட்டுமே அமையப்பெறுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த செயல்பாடுகள், குறிப்பாக யுத்த குற்றவாளிகளின் வருகை மற்றும் நிலமீட்பு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது வெகுவாக கவலை அளிக்கின்றது. அந்த பிரதேசத்தில் உள்ள முஸ்லிம் மக்கள் தவிர தமிழ் மற்றும் கிறிஸ்தவ பெண்கள் மற்றும் பிள்ளைகள் தாக்கப்படுவதாகவும் புகார்கள் எழுகின்றன. பாதுகாப்பு துறையினருக்கு நிலைமை தெளிவுபடுத்த புரிந்தாலும் போலீசார் காணாமல் இருக்கின்றனர். அதற்கு பின்னால் அரசியல் அழுத்தமோ அல்லது பாதுகாப்பின் பேரில் சீரட்டு நடவடிக்கையோ இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுகின்றது. இஸ்ரேலிய குடிமக்களுக்கு இலவச விசா வழங்கும் அரசாங்கத்தின் முடிவும் அதே போல சர்ச்சைக்குரியது. இதற்கிடையே அரசாங்கத்தில் உள்ள முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கே, அவர்கள் ஏன் பேசவில்லை என்றும் மரைக்கார் கேள்வி எழுப்பினார். அருகம்பை பகுதியில் இஸ்ரேலின் காலனியாக மாற்ற அரசாங்கம் அனுமதிக்கப் போகின்றதா? யுத்த குற்றவாளிகளுக்கு அடைக்கலமாக மாறப்போகிறதா? இலங்கையின் ஜனநாயகம் இஸ்ரேல் மயமாகி வருகின்றதா என்ற கேள்விகளை எழுப்பியிருந்த அவர், இந்த நிலையிலாவது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார். அத்துடன் அரசாங்கத்தில் உள்ள எதிர்வினையாற்ற முடியாத எம்பிக்கள், குறிப்பாக முஸ்லிம் உறுப்பினர்கள் இந்த நிலையில் தங்கள் குரலை உயர்த்தி அரசாங்கத்தின் மீது அழுத்தம் ஏற்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். புதன்கிழமை பாராளுமன்றத்தில் நடைபெற்ற இலங்கை மின்சார சபை திருத்த சட்டமூலம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சில கேள்விகளை எழுப்பியுள்ளார். அவரது முக்கியமான குற்றச்சாட்டு, இந்த திருத்த சட்டத்தின் கீழ் சுயாதீன இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நிதியமைச்சரின் ஆலோசனையை பெற வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருப்பதை என்று தெரிவித்தார். ஒரு சுயாதீன அமைப்பு மற்றும் ஒரு அமைச்சின் ஆலோசனைக்கு சார்ந்தால் அதன் சுயாதீனத்தன்மை எப்படி பேணப்படும் என்றும் அவர் சந்தேகம் எழுவதாக வலியுறுத்தினார். மேலும் தற்போது நிதியமைச்சரின் செயலாளராக இருப்பவர் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல்வாதி என்பதையும், அவர் அரசாங்கத்துக்காகவே செயல்படுவார் என்ற அடிப்படையிலே இந்த ஆலோசனை நடைபெறும் என்ற விமர்சனத்தையும் நாமல் முன்வைத்திருந்தார்.
இந்த நிலையில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் சுயாதீன தன்மை பாதிக்கப்படாது என்று அரசாங்கம் உறுதியாக கூற முடியுமா என்றும் அவர் நேரடி கேள்வியை எழுப்பினார். இதேபோன்று மின்சாரத்துறையில் முந்தைய அணுகுமுறைகளை விமர்சித்தும் நாமல் ராஜபக்ச கருத்துக்களை பகிர்ந்தார். முன்னாள் மின்சார அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கொண்டு வந்த சட்டத்தை மக்கள் விடுதலை முன்னணி ஆட்சிக்கு வந்தவுடன் தீயிட்டு எரிக்க வேண்டும் என்று கூறியதும் நினைவூட்டத்தக்கது எனவும், தற்போது அந்த சட்டத்தின் முகப்பு பக்கம் மட்டும் மாற்றி மீண்டும் அதே உள்ளடக்கத்துடன் சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டிருப்பது அபத்தமானது என்றும் விமர்சித்திருந்தார். தொடர்ந்து முதலில் இலங்கை மின்சார சபையினை 12 பிரிவுகளாக பிரிக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் தற்போதைய திருத்தத்தில் அது 5 பிரிவுகளாக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்சார சபையின் சொந்த தனித்தன்மையை பாதுகாக்கும் எந்தவிதமான சட்ட ஏற்பாடுகளும் இதில் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 2005-2015 காலப்பகுதியில் நாடு முழுவதும் மின்சாரம் விநியோகிக்கக்கூடிய தேவையான திட்டங்கள் இல்லாத நிலையில் இருந்ததாகவும், முந்தைய அரசாங்கங்களின் சம்பூர் நெருச்சோலை போன்ற திட்டங்களுக்கு மக்கள் விடுதலை முன்னணி கடுமையாக எதிர்த்திருந்தது என்றும், இப்போது அதே கட்சி மின் திட்டங்களை மேம்படுத்தக்கூடிய அவசியம் குறித்து பேசுவது பாசாங்கு என்றும் நாமல் ராஜபக்ச எச்சரித்தார். யாழ்ப்பாணம் மாநகர சபையில் தற்போது ஆட்சி அமைத்துள்ளவர்கள் வடக்கில் குற்ற செயல்களில் ஈடுபட்டு சில குழுக்களுடன் கூட்டு சேர்ந்துள்ளதாகவும், செம்மணி புதைகுழியில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளுக்கு பொறுப்பானவர்களோடு இணைந்து அவர்கள் ஆட்சியை நிறுவிக் கொண்டதாகவும் சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் மேலும் தொடர்ந்த போது, செம்மணி புதைகுழி தொடர்பான விசாரணைகள் தற்போது நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணைக்கான தேவையான அனைத்து வசதிகளையும் அரசாங்கம் செய்து கொடுத்துள்ளது. எந்தவித இடையூறுமங்களால் ஏற்படுத்தப்படவில்லை. யுனைடெட் நேஷன்ஸ் மனித உரிமைகள் ஆணையாளருடன் கூட ஒத்துழைப்பு கோரப்பட்டுள்ளது. வடமாகாணத்தின் தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை ஆதரவு இருப்பதையும், இங்கு நிச்சயம் நீதி நிலைநாட்டப்படும் என்ற நம்பிக்கையினையும் அவர் தெரிவித்திருந்தார். தெற்கில் இந்த மாதம் தோற்கடிக்கப்பட்ட நிலையில் அதை மீண்டும் உயிர்ப்பிக்க முயலும் முயற்சிகள் ராஜபக்சர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும், வடக்கில் இதே போலவே அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இவர்கள் ஏதேனும் ஒரு சம்பவத்தை தூக்கி பிடித்து வடக்கில் மீண்டும் இனவாத அரசியலை எழுப்ப முயல்கின்றார்கள். ஆனால் தற்போது நாட்டில் தேசிய சமத்துவ அரசாங்கம் இருக்கின்றது. இதன் விளைவாகவே இவர்களது வடக்கு அரசியல் அனாதையாக மாறியுள்ளனர் என்றும் அவர் வலியுறுத்தினார். 2015 முதல் 2019 வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற ஊழல், மோசடி மற்றும் படுகொலை சம்பவங்கள் தொடர்பாக அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக 2022 முதல் 2024 வரை சட்டமா அதிபர் திணைக்களம் வழக்குகள் தாக்கல் செய்துள்ளதா என்பதற்கான தகவல் இல்லை என்பதால் அதற்கான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாது என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார குறிப்பிட்டார். பாராளுமன்றத்தில் புதன்கிழமை அமர்வின் போது வாய்மூல விடைக்கான நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் 2015 முதல் 2019 வரையான காலப்பகுதியில் இடம்பெற்று ஊழல் மற்றும் கொலை சம்பவங்கள் தொடர்பாக அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக சட்டமா அதிபர் திணைக்களம் 2022-2024 காலப்பகுதியில் எத்தனை வழக்குகளை தாக்கல் செய்துள்ளது, அதில் இன்று வரை எத்தனை வழக்குகள் முடிவுக்கு வந்துள்ளன, எந்த வழக்குகள் என்கின்ற விவரங்கள் மற்றும் மீளப்பெறப்பட்ட வழக்குகள் எத்தனை என்ற தகவல்களை தர முடியுமா என்று கேட்டார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஹர்சன நாணயக்கார இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியவில்லை. காரணம் 2015-2019 காலப்பகுதியில் இடம்பெற்ற ஊழல் மற்றும் கொலை சம்பவங்கள் தொடர்பில் குறிப்பாக அரசியல்வாதிகள் அல்லது அரசு அதிகாரிகள் என்று பிரித்து பார்த்து வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதில்லை. சட்டமா அதிபர் திணைக்களம் வழக்குகளை தாக்கல் செய்யும் போது குற்றங்களை அடிப்படையாகவே கொண்டே பொதுவாக வகைப்படுத்துகின்றன. அரசியல் அடிப்படையிலான பிரிக்கைகள் சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று அவர் விளக்கினார். செம்மணி விவகாரம் தொடர்பில் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மைக்கு மாறான தகவல்களை பரப்பி மக்களை தவறான தகவல்களுடன் வழிநடத்த முயற்சிக்கின்றனர் என்று தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் விமர்சித்திருந்தார். புதன்கிழமை பாராளுமன்றத்தில் நடைபெற்ற இலங்கை மின்சார திருத்த சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றிய அவர், செம்மணி மனித புதைகுழி அகழ்வுக்காக அந்த அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பையும் தேவையான நிதியையும் வழங்கியுள்ளது. எனவே மக்கள் உண்மையினை உணர்வார்கள் என்று தெரிவித்திருந்தார். தொடர்ந்து அவர் கூறுகையில், நீதியமைச்சர் செம்மணி விவகாரத்தை காதுவழி செய்தி என்று கூறியதாக சிலர் இங்கு சுட்டிக்காட்டினார்கள். ஆனால் நான் அந்த உரையை நேரடியாக கேட்டவன். அது முற்றிலும் தவறாக தெரிவுபடுத்தப்பட்டதாக உறுதியாக கூறுகிறேன். பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் செம்மணி விவகாரத்துடன் தொடர்புபடுத்தி திருவோணமலை மற்றும் மண்டைத்தீவு பகுதிகளில் உள்ள மனித புதைகுழிகள் குறித்தும் சபையில் பேசியிருந்தார். அதற்கு பதிலளித்த நீதியமைச்சர், அனுமானங்களின் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்க முடியாது. சம்பந்தப்பட்டவர்கள் போலீஸ் அல்லது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்ய வேண்டும். பின்னர் நீதிமன்ற உத்தரவுகளின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கலாம் என்று தெளிவுபடுத்தியதாக இளங்குமரன் குறிப்பிட்டிருந்தார். இந்த மொத்த விவகாரம் தொடர்பாக சில தரப்பினர் உண்மையினை தெரிவுபடுத்தி பொய்யான செய்திகளை பாராளுமன்றத்தில் பரப்புவதன் மூலம் மக்களை தவறாக வழிநடத்த முயல்கின்றார்கள் என்றும் அவர் சாடியிருந்தார். இவ்வாறான சூழ்நிலையில் எமது அரசாங்கம் நேர்மையாக செயல்படுகின்றது, உண்மையினை மக்களுக்கு எடுத்துச் செல்கிறது. அதனால் தான் இந்த ஆட்சி தொடரும் என்று அவர் உறுதியுடன் கூறினார்.